ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலாக் டேக். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு மொபைல் நெட்வொர்க் சம்மந்தமான செட்டிங்ஸ் எல்லாம் எப்படி சரியாக நம்ம ஃபோனில் சேஞ்ச் பண்ணலாம், அதில் என்னென்ன புதுசான ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வந்திருக்கீங்களா? நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்ன, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் கொடுக்குற சப்ஸ்கிரைப் எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்க போகுது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல உங்கள் ஃபோனில் நீங்கள் செட்டிங்ஸ் சொல்ல போவீங்களா இருந்தால் இங்கேயே உங்களால் பார்க்க முடியும் வயர்லெஸ் அண்ட் நெட்வொர்க்ஸ் அப்படின்ற ஆப்ஷன். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போனால் மொபைல் நெட்வொர்க்ஸ் அப்படின்ற ஒரு தனியாக ஒரு ஆப்ஷனை பார்க்க முடியும். அதையும் கிளிக் பண்ணால் இங்கே தான் நம்ம ஃபோனில் மொபைல் நெட்வொர்க் சம்மந்தமான எல்லா ஆப்ஷனும் இருக்க போகுது. இதில் தான் நமக்கு தேவையான ஆப்ஷன்ஸ்னால் நம்ம எப்படி ஆன் பண்ணி யூஸ் பண்ணலாம், ஆஃப் பண்ணி வைக்கலான்றதை பார்க்க போகிறோம். இங்கே முதல்லையே நீங்கள் பார்க்கலாம் மொபைல் டேட்டா அப்படின்னு இருக்குது. ஸோ உங்களுக்கு மொபைல் டேட்டா ஆன் பண்ணி வச்சுருக்கணுமா ஆஃப் பண்ணுமா அப்படின்றது இந்த இடத்துல இருக்குது. ஸோ நீங்கள் ஆன் பண்ணுறேன்னா ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணுறேன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். அதோடு இங்கே பார்க்கலாம் சிம் 1 சிம் 2 அப்படின்னு தனித்தனியாக தான் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஏன்னா சிம் 1ன்னா நம்ம 2 சிம் யூஸ் பண்ணுவோமா இருந்தால் ஒரு சிம்க்கு சில ஆப்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம், ரெண்டாவது சிம்முக்கு வேறு ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்படி தனித்தனியாக யூஸ் பண்ணுன்றதுக்காகத்தான் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ சிம் 1க்கு பார்ப்போம் மாதிரி இருந்துச்சுன்னா டேட்டா ரோமிங் முதல்ல இருக்குது. உங்களுக்குமே டேட்டா ரோமிங் யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் சம்டைம்ஸ் வேறு ஏதாவது கண்ட்ரிக்கு போவீங்களா இருந்தால் உங்களுக்கு இந்த ரோமிங் தேவைப்படும். ஸோ அந்த சமயத்தில் இந்த டேட்டா ரோமிங்கை நீங்கள் எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக 4G 5G எல்லாம் உங்களுக்கு எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு சம்டைம்ஸ் 5G அவைலபிளாக இருக்குமா இருந்துச்சுன்னா உங்கள் ஃபோன் சப்போர்ட் பண்ணுமா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல 5Gயும் காட்டும். ஸோ நீங்கள் எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக வால்டிஇ கால்ஸ் அப்படின்னு, அதாவது நீங்கள் நார்மல் கால் ஒன்றில் இருக்கும் போதுமே மொபைல் டேட்டா யூஸ் பண்ணணுன்னா இந்த வால்டிஇ கால்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதோட இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு நார்மல் கால் ஒரு ஹெச்டி கிளியரில் யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ இது எல்லா நெட்வொர்க் ப்ரொவைடருக்குமே சப்போர்ட் இல்லை. ஸோ சில சர்வீஸ் ப்ரொவைடருக்கு தான் சப்போர்ட். ஸோ உங்களுக்குமே இந்த ஆப்ஷன் இருக்கா அப்படின்றத பாருங்கள். இருந்தால் கண்டிப்பாக எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது இங்கே கொடுத்துருக்காங்க எக்ஸஸ் பாயிண்ட் நேம்ஸ் அப்படின்னு. ஸோ அதை கிளிக் பண்ணுவோமா இருந்தால் நமக்கு இங்கே அக்சஸ் பாயிண்ட் பார்க்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக நம்ம ஃபோனுக்குமே ஆட்டோமேட்டிக்காக இந்த அக்சஸ் பாயிண்ட் கனெக்ட் ஆகியிருக்கும். ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணுன்னாலும் உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக பார்ப்போமா இருந்துச்சுன்னா ப்ரிஃபரட் நெட்வொர்க் மோட் அப்படின்றது. ஸோ இதுவுமே டிஃபால்ட்டாக உங்களுக்கு செட் ஆகி வரும். ஸோ உங்களுக்கு இங்கேயுமே ஜிஎஸ்எம்க்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னா 3G 4G ஓட்டோ எல்டிஇ ஸோ தேவையான மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு டிஃபால்ட்டாக வர்றது இல்லாமல் சேஞ்ச் பண்ணிக்கவும் முடியும். ஸோ இது உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கேரியர் அப்படின்னு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுவோமா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம சிம் நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது டிஃபால்ட்டாக எனேபிளில் தான் வரும். ஸோ உங்களுக்கும் பார்க்கலாம். ஸோ அடுத்து சிம் 2க்குமே இதே ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு சிம் 1 சிம் 2 அப்படின்னு தனித்தனியாக இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் இங்கே பார்க்கலாம் சிம் 1ல் 4G எல்லாம் காட்டுது, ஆனால் சிம் 2ல் காட்டலை. ஏன்னா நம்ம ஒரே நேரத்தில் ஒரு சிம்மில் தான் இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த இடத்துல காட்டலை. ஸோ இப்படி தான் நம்ம மொபைல் நெட்வொர்க் சம்மந்தமான செட்டிங்ஸை நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனில் சாம்சங், ரெட்மி, OnePlus எந்த பிராண்ட் மொபைலாக இருக்கட்டும் ஸோ எல்லாத்துலேயுமே சேம்ஸ் தான். ஸோ இதே ஆப்ஷன்ஸ் தான் இருக்க போகுது. ஸோ உங்களுக்குமே இந்த ஆப்ஷன்ஸ்லாம் எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணால் கண்டிப்பாக இந்த இடத்துல ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஏதாவது டவுட்ஸ் இதை பற்றியாவது இதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்களா இருந்தால், உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு தேவை இருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது என்னன்றதை கமெண்ட் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா என்ன அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணுவேன், அதாவது போஸ்ட் பண்ணுவேன். இல்லாட்டி உங்களுக்கு மெசேஜ் பண்ணி நான் உங்களுக்கு அதை சால்வ் பண்ணி தரேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.